சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 2 2A எக்ஸாமுக்கு ஜெனரல் ஸ்டடீஸ்ல மேக்ஸை தவிர்த்து 75 கேள்விகள் கேட்பாங்க. இந்த 75 கேள்விகளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா மிக மிக முக்கியமான லெசனை லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுப்போம். இது 5லேருந்து 6 வீடியோக்களாக பிரித்து கொடுப்போம். ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் மினிமம் 6ல் இருந்து 10 கேள்விகள் வர மாதிரி லெசனை தான் லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுப்போம். இந்த வழக்கு 2022 குரூப் 4 குரூப் 2, 2024 குரூப் 4 குரூப் 2, 2025 குரூப் 4, இப்போ 2025 குரூப் 2க்கு வந்தாச்சு. கொரோனா காலகட்டத்தில் இருந்து நம்ம இப்போ 6வது இந்த லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு லெசன் லிஸ்ட் கொடுக்க போகிறோம். இது வரைக்கும் நடந்த 5 எக்ஸாம்லையும் 35ல் இருந்து 45 கேள்விகள் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். இது ஒரு சாதனை தான். கடைசியாக 2025 குரூப் 4 எக்ஸாமில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம லெசன் லிஸ்ட் ஒரு 5 அல்லது 6 வீடியோ கொடுத்தேன்னு நினைக்கிறேன். அதில் 35 கேள்விகள் நம்ம கொடுத்த லெசன்ல இருந்து வந்துருந்துச்சு. அதற்கான ப்ரூஃபும் ஆல்ரெடி நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணியிருந்தால் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இல்லைப்பா நம்ம இப்போ தான்ப்பா பார்க்குறோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ, ஓகேவா? ஸோ இதில் நான் எத்தனை லெசன் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்துங்க. ஒரு 5 லெசன் கொடுக்குறேன். இந்த 5 லெசன் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா மினிமம் 6ல் இருந்து 7 கொஷின் கன்ஃபார்மாக கேட்பாங்க. அது எப்படி சார் நீங்கள் தான் கொஷின் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நாங்கள் எப்படி சொல்கிறோன்னா 2022 குரூப் 2லையும் 2024 குரூப் 2லையும் இந்த 5 லெசன்ல எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தா 2022ல் 7 கேள்வி, 2024 குரூப் 2ல 6 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ கூடவே 2022, 2024, 2025 குரூப் 4 கொஸ்டினையும் கூட ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டோம். ஏன்னா நாங்கள் கொஸ்டின் எடுத்துக்கல, ஜஸ்ட் ரெஃபரன்ஸ். இந்த லெசன்லேருந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்கன்ற ஒரு ரெஃபரன்ஸு எடுக்கும் போது இதே மாதிரி தான் 6லேருந்து 7 கேள்வி குரூப் 4லையும் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருது இந்த 5 லெசன் படிக்கிறது மூலமாக 6லேருந்து 7 கேள்விகள் கேட்பாங்க அப்படின்றதுக்கு. கூடவே நான் சும்மா வாயில் சொல்லிடல, அந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரே இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன். 2022 குரூப் 2 எக்ஸாம் எடுத்துக்கிட்டா அதில் 126வது கேள்வி எடுத்துக்கிட்டா அந்த கேள்வி எந்த புக்கில், எந்த லெசனில், எந்த பேஜ் நம்பரில், அந்த பேஜ் நம்பரில் எந்த ஏரியாவில் கவர் ஆகுது அப்படின்றத ஹைலைட் பண்ணியே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு கேள்வியுமே இப்போ நான் கொடுத்துருக்கேன். 6லேருந்து 7 கேள்விகள் கேட்குறாங்கன்னா அந்த கேள்விகள் அனைத்தும் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்கோம். ஜஸ்ட்டு இந்த 2022, 2024 குரூப் 2 தான். உங்களுக்கு வேணும் எனக்கு குரூப் 4 காட்டுங்கன்னா சொல்லுங்கள், காட்டுறேன். பட் குரூப் 4 வேறு, குரூப் 2 வேறு, அதை நல்லா புரிஞ்சுங்க. சூப்பர். சரி, இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நான் என்ன பண்ணிடுறேன், அந்த 5 லெசன் என்னென்ன, அதை எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத ஒரு ஓவர்வியூ சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நீங்கள் எப்படியும் ஒரு பிளான் போட்டு படிச்சுட்டு இருப்பீங்க ஜிகேல. அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸில் இந்த லெசன்லாம் கண்டிப்பாக நீங்கள் படிக்க தான் போகிறீங்க, ஓகேவா? அதில் நான் கொடுக்குற லெசன்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்கன்னு தான் நான் சொல்கிறேனே தவிர இதை மட்டும் படிச்சுட்டு போங்கன்னு நான் சொல்லலை, சரிங்களா? ஏன்னா நம்ம 35லேருந்து 45 கேள்விகளுக்கு பிளான் போட்டிருக்கோம். அப்படின்னும் போது 75க்கு நீங்களே யோசித்து பாருங்கள். அப்போது இந்த லெசனில் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னும் போது அதை அழகாக வரி வரியாக படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களால் டைரக்ட் கொஸ்டினாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறேன். புரியுதுங்களா? ரைட். உங்கள் படிக்கிற ஸ்டைலை மாற்ற சொல்ல இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுட்டு போங்கன்னு சொல்கிறேன். ஓகே சொல்லுங்க. அதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்த்தோன்னா ஒரு 5 லெசன் எடுத்துருக்கோம். அதில் பார்த்தா எந்த புக்கில் இருக்குன்னா 10ஆம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்தில் தமிழ்நாட்டின் சமூக மாற்றம் அப்படின்னு சமூக மாற்றங்கள் அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும். இது அநியாயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் 2022
குரூப் 2 எக்ஸாம்லையும் 2024 குரூப் 2 எக்ஸாம்லையும், அதாவது 22ல் ஒரு கேள்வியும் 24 குரூப் 2 எக்ஸாம்ல 2 கேள்வியும் கேட்டிருக்காங்க. இன்னும் அப்படியே இதை பாஸ் பண்ணிட்டு அப்படியே குரூப் 4க்கு போவோம். இங்க பாருங்க, நான் குரூப் 4ல இருக்கிற கொஸ்டினோட ரெஃபரன்ஸ் தான் எடுத்துக்கிறேன். சரியா? 2022, 2024, 2025 3 எக்ஸாம்லையுமே தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக நடந்துச்சுல்ல, அந்த எக்ஸாம் கூட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கொரோனாவுக்கு அப்புறம் நடந்த 5 எக்ஸாம்லையும் குரூப் 2 குரூப் 4ல 5 எக்ஸாம் வந்திருக்கு. 5 எக்ஸாம்லையுமே தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாம்லையும் இந்த ஒரு லெசன்ல இருந்து 1-2 கேள்வியோ கேட்பாங்க. அந்த கேள்வி எப்படி கேட்டிருக்காங்கன்றத நான் கீழே புக் ப்ரூஃப் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஓகே. அதுக்கு அடுத்தது இது தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் 10th புக்கில் இந்திய அரசியல் அமைப்புங்க. கூடவே நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஒரு லெசன் படிக்காதீங்க, கூடவே என்ன பண்ணுங்க, 12ஆம் வகுப்பு அரசியல் அறிவு இருக்குள்ள புக்கு, அதுல இந்திய அரசமைப்பு அப்படின்ற லெசன் இருக்கும், ஃபர்ஸ்ட் லெசனா, அதையும் சேர்த்து படிச்சிங்க. ஏன்னா 2 லெசனுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான், இங்க இருக்கிறதோட அட்வான்ஸ் அது இருக்கும். கோர்வியா நீங்க படிச்சிங்க, கோர்வியா படிச்சிட்டிங்கன்னா அதாவது இந்திய அரசியலமைப்பு, இந்திய அரசமைப்பு, இந்த 2 லெசனும் ஒன்னா படிச்சிட்டிங்கன்னா 2022 குரூப் 2ல வந்து 3 கேள்வி அநியாயத்துக்கு, 2024 குரூப் 2ல 2 கேள்வி. இந்த 2 கேள்வியில 10th புக்ல ஒரு கேள்வி, 12th புக்ல ஒரு கேள்வி. பட் 2022ல வந்து பார்த்தீங்கன்னா 10th புக்லயுமே 3 கேள்வி கேட்டாங்க. ஓகேவா? சூப்பர். அப்போ நம்ம இந்த 2 லெசன் சேர்த்து படிக்கிறது மூலமா, இது ஒரு லெசனா தான் கன்வெர்ட் பண்ணணும். சரியா? ஸோ அப்படி படிக்கிறது மூலமா 2ல இருந்து 3 கேள்விகள் கன்ஃபார்மா கேட்பாங்க அப்படின்றது உறுதியா தெரியுதுங்க. அதுக்கு அடுத்ததா இங்க பாருங்களேன், இதுக்கு முன்னாடி 2019 காலகட்டத்தெல்லாம் நம்ம குரூப் 2 குரூப் 4 கொஸ்டின் எல்லாம் பார்க்கும்போது மாநில அரசுல இருந்து ஒரு கேள்வி ரெகுலரா கேட்டாங்க. ஆனா கொரோனா காலத்துக்கு அப்புறம் நடந்த இந்த 5 எக்ஸாம்ல நடுவண் அரசு ரெகுலரா கேட்கிறாங்க. எந்த எக்ஸாம் எடுத்துட்டாலும் நடுவண் அரசு கொஸ்டின்ல இருக்கு. 5 எக்ஸாம் சொன்னேன் இல்லையா, குரூப் 4ல 3 எக்ஸாம், குரூப் 2ல 2 எக்ஸாம், இந்த 5 எக்ஸாமுமே நடுவண் அரசுல இருந்து ஒரு கேள்வி ரெகுலரா கேட்டிருக்காங்க. அப்போ இங்க பாத்தீங்கன்னா 2022 குரூப் 2லையும் 2024 குரூப் 2லையும் தலா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க நடுவண் அரசு படிச்சிங்க. இதுல முக்கியமா மாநில அரசு கேட்கல. 10th குடிமையல் பகுதியில் மாநில அரசுன்னு இருக்கும், நடுவண் அரசுன்னு இருக்கும். நடுவண் அரசு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாநில அரசு கேட்கவே இல்லை இந்த 5 எக்ஸாம்ல. ஆனா 5 எக்ஸாமா கேட்கலையேன்னு நினைக்கும் போது திடீர்னு இதுல ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இந்த 2 லெசனும் சேர்த்து படிச்சுங்க. அப்படி படிச்சிட்டீங்கன்னா கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் திடீர்னு மாநில அரசுல கேட்டா கூட அழகா அடிச்சிடலாம். புரியுதா? ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த 2 லெசனுமே. புரியுதுங்களா? சூப்பருங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம். இந்த தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டத்தில் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும். ஏன்னா இது வந்து யூனிட் 6ல தமிழ்நாட்டோட வரலாறு இருக்குல்ல, அதுல வந்துருது. அதனால கண்டிப்பா அதுல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. 2022 2024 குரூப் 2 எக்ஸாம்லையும் தலா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா இங்க வந்து தேசிய காந்திய காலகட்டம் அப்படின்ற லெசன் 10th சோசியல் சயின்ஸ்ல இருக்கும். இது இந்திய தேசிய இயக்கத்துல வந்துருது. இதுல 2022ல ஒரு கேள்வி கேட்டாங்க, 2024 குரூப் 2ல கேட்கல. அப்புறம் எப்படி சார் இது இம்பார்ட்டனா அப்படின்னு கேட்டா, இப்ப என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு வந்து லெசனை பிரிச்சு கொடுத்துட்டாங்க. யூனிட் 3 எடுத்துக்கிட்டா இந்திய வரலாறு பண்பாடு இந்திய தேசிய இயக்கம் கொடுத்துட்டு ஒரு 10 கேள்வி கேட்கறேன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னும் போது நம்ம ஒரு அப்ராக்சிமேட்லி இப்போ போன குரூப் 4 வச்சு நம்ம சொல்லுவோம். 2025 குரூப் 4ல இந்த யூனிட்ல வரலாறுல 4 கேள்வியும் இந்திய தேசிய இயக்கத்துல 6 கேள்வியும் கேட்டாங்க. ஸோ அதே பாணியில கேட்கறேன்னு வச்சுங்க, அப்படி 6 கேள்வி இந்திய தேசிய இயக்கத்துல கேட்கும் போது கண்டிப்பா 10th புக்ல இருக்க தேசிய காந்திய காலகட்டத்தில் ஒரு கொஸ்டின் கேட்டே ஆகணும். ஓகேவா? சப்போஸ் வரலாறுல 6-7 கேள்வி கேட்குறாங்க, இந்திய தேசிய இயக்கத்தை ஒரு 3 கேள்வி கேட்குறாங்கன்னா கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ 2ஆம் கட்டம்னா வச்சுக்கலாம், இது கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, கேட்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கொஸ்டின் கேட்குறவங்களோட மனநிலையை பொறுத்து இருக்கு. அப்படி கேட்கணும்னா 5 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இதில் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? அதனால இந்த லெசனை படித்து முடிச்சிங்க. அவ்வளோதாங்க. இதான் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து கடந்த 5 செட்டு கொஸ்டினை வச்சு தான் இந்த ப்ளூ பிரிண்ட்டை ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக 6லேருந்து 7 கொஸ்டின் கேட்பாங்க.
ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் புக் ப்ரூஃப் காட்டுறேன், மீதியெல்லாம் நீங்கள் பிடிஎஃப்ல பார்த்துங்க. இது பாருங்களேன், 2022 குரூப் 2 எக்ஸாமில் 126வது கேள்வி என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, கீழ்கண்ட ஒன்று மட்டும் நீதி கட்சியின் சாதனை அல்ல அப்படின்னு கொடுத்துட்டாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இருங்க, இதை டெலிட் பண்ணிடுறேன். ரைட், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏவில் 1921 மற்றும் 1922ஆம் ஆண்டுகளில் வகுப்புவாத அரசாணைகளை நிறைவேற்றியது. ஆப்ஷன் பில அரசு பணியாளர் தேர்வாணையம் உருவாக்கப்பட்டது. ஆப்ஷன் சில பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. ஆப்ஷன் டில ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தா எங்கே இருக்குதுன்னு கேட்டால் 10th புக்கில் தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் அப்படின்ற யூனிட்ல 128வது பேஜ் நம்பரில் கவர் ஆயிடுது. இதில் நான் ஒவ்வொன்றா சொல்லிடுங்க பாருங்களேன். வகுப்புவாத அரசாணை 1921 செப்டம்பர் 16 மற்றும் 1922 ஆகஸ்ட் 15 இயற்றப்பட்டது. ஸோ கிட்டத்தட்ட அப்படியே இருக்குது. அதில் டேட் மட்டும் தான் எங்களை மந்த் டேட் தான் எல்லாம் இதெல்லாம் கேட்டுச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்களேன், அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய 1924ஆம் ஆண்டு பணியாளர் தேர்வு வாரியம் நீதி கட்சி அமைக்கப்பட்டது. அடேங்கப்பா, டிஎன்பிசி அப்பயே அமைச்சிருக்காங்க, இப்போ பார்த்தா என்னவா மாற்று இருக்குது. சரி விடுங்க, அதில் வந்து ஆப்ஷன் பி அப்போ கரெக்டு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், இங்கே என்ன சொல்லிருக்கேன்னா, இத்தீர்மானத்தில் பெண்களுக்கு இடம், அதாவது இதுவும் கிட்டத்தட்ட வாக்களிக்கிறதுக்கு சமமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் சி இருக்கு. ஒத்துழையாமை தான் இல்லை, அப்போ ஆப்ஷன் டி தான் சரியானபடி. சரிங்களா? ஸோ அப்போ புக்கு படிச்சுட்டா ஈஸியாக இருக்கும். இன்னும் இங்கே பாருங்களேன், இன்னொரு கொஸ்டின் இதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க. தென்னிந்திய நல உரிமை சங்கம், அப்புறம் குடியரசு இதழ், தொழிலாளர் அமைப்பு தோற்றம், அதுக்கப்புறம் சுதந்திரா கட்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டின் சமூக மாற்றத்தில் 127வது பேஜ் நம்பர், அப்புறம் 129வது பேஜ் நம்பர், 130வது பேஜ் நம்பர் அங்கங்கே கொடுத்து வச்சுருக்காங்க. நான் தெளிவாக ப்ரூஃப் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கப்புறம் இங்கே கூட பாருங்களேன், 2024 குரூப் 2ல் ஈவேரா பற்றி காலவரிசைப்படி வரிசைப்படுத்த சொல்லியிருப்பாங்க. இது அவர் அப்படியே அவருடைய டாபிக் அப்படியே ஃபஸ்ட்டு வந்தால் அங்கங்கே அவர் என்னென்ன பண்ணாரோ அதை தான் காலவரிசையாக கேட்டிருக்காங்க. நான் அதை ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்கேன். ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு டாப்பிக்கும் எந்த ஏரியாவில் எப்படி கேட்டிருக்காங்க, அது எந்த புக்கில் பேஜ் நம்பரில் இருக்குன்னு தெளிவாக புக் ப்ரூஃப் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் நம்புகிறேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா 9/2025 அன்னைக்கு நாங்கள் கொடுக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு 9லேருந்து 10 கொஸ்டின் வர மாதிரி லெசன் லிஸ்ட்டை ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஆதரவு தெரிவிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு லைக்கு நல்லா இருக்குதுப்பான்னு கமெண்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம டீம் வந்து கடன்னு செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ இதோட பிடிஎஃப் எப்படி சார் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க. டெலகிராம் குரூப்புக்கான 2 லிங்க் இருக்கும். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம். ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது. அப்படியே நவுந்து வந்தீங்கன்னா 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் அங்கேயே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே டைமரோட 15, 14, 13, 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும். அங்கேருந்தா தெரியும். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இந்த பிளான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், யாரும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இதை மட்டும் படிங்கலாம் சொல்லலை. நீங்கள் ரெகுலராக படிச்சுட்டு இருப்பீங்க, 75க்கு 75 போடுற மாதிரி படிச்சுட்டு இருப்பீங்க. ஆனாலும் இந்த லெசன்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சிங்கன்னா உங்களால் டைரக்ட் கொஷினும் வாங்க முடியும். எக்ஸாம் வந்து இப்போ நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். நமக்கு தெரிஞ்ச கொஷின் ஒரு 35லேருந்து 40 கேள்வி இருக்குன்னா கடன்னு அடிச்சிட்டேன்னா, தெரியாத கேள்விகள் புக்கை தாண்டி வரக்கூடிய கேள்விகள் கேட்டாங்கன்னா அதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து ஆன்சர் பண்ண டைம் கிடைக்கும். ஸோ அதுக்கான ஒரு பிளான் ஸ்ட்ரக்சர் தான் இது. சரிங்களா? ஸோ அடுத்த டாப் 5 லெசனில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.